அந்த பூச்சிகள், கால்நடைகள், பறவைகள் இதை பற்றியெல்லாம் குரானில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒவ்வொன்று எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா தேனியை பற்றி. ஸோ அல்லாஹ் வந்து குரானில் தேனியை பற்றி என்ன சொல்கிறாங்க. ஸோ அந்த தேனியுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, ப்ளஸ் அந்த தேனி கொடுக்குற தேன் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அது என்ன, இன்ஷால்லா அதை பற்றி ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி பேசுவோம் இன்ஷால்லா. முதல்ல குரான் வசனத்தோடு ஆரம்பிப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 16 68 அல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் உமது இரட்சகர் தேனிக்கு மலைகளிலும் மரங்களிலும் மேலும் அவர்கள் உனக்காக கட்டுகின்றன செயற்கை தேன் கூடுகள் போன்ற, இது வந்து பிராக்கெட்ல, செயற்கை தேன் கூடுகள் போன்ற வற்றிலும் வீடுகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று உள்ளுணர்வு அளித்தார் அப்படின்னு சொல்லி 16:68 அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், மெசேஞ்சர்ஸ்க்கெல்லாம் வந்து அல்லாஹ் உள்ளுணர்வு ஊட்டுறாரு, மனிதர்களுக்கும் அல்லாஹ் உள்ளுணர்வு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட நிற்கிறது இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் வந்து உள்ளுணர்வு அளிப்பார் அப்படின்றது நம்ம இந்த வசனத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹியூமன்ஸ்க்கு மட்டும் அது இல்லை, மற்ற எல்லாருக்குமே வந்து அது வந்து அல்லாஹ்வுடைய இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு புரிய வைக்குது. அடுத்த வசனம் வந்து 16:69 அல்லாஹ் சொல்றாங்க, பின்னர் மிக துல்லியமாக உன் இரட்சகரின் திட்டத்தை பின்பற்றி, அதாவது மிக துல்லியமாக உன் இரட்சகரின் திட்டத்தை பின்பற்றி அனைத்து கனிகளிலும் இருந்து உண்டு கொள், அவற்றின் வயிறுகளில் இருந்து பல்வேறு நிறங்களை உடைய ஒரு பானம் வெளிவருகின்றது, அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உள்ளது, சிந்திக்கின்ற மக்களுக்கு இது சான்றாக இருக்க வேண்டும், அதாவது போதிய சான்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ தேனீக்கு இன்னும் எப்படிப்பட்ட உள்ளுணர்வு அல்லாஹ் ஊட்டி இருக்காங்கன்னாக்கா, அதாவது இந்த மரங்களுக்கெல்லாம் இந்த பூக்களுக்கெல்லாம் போய் அதுல இருந்து எடுத்து உன்னுடைய வயிற்றுல இருந்து ஒரு பானத்தை வெளியிடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அது 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 தவறாம அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து தேனியை பத்தி நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ தேனியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு, தேனி எப்படிப்பட்டது, அதனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன, இது கொஞ்சம் அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, முதல்ல தேனி அது வந்து ஒரு பூச்சி, பறக்கும் பூச்சி, அது நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் தேனீகள் வந்து தேனியுடைய மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து அந்த பாலினைசேஷன் பண்ணும், அதாவது பூக்கள் உற்பத்திக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து இந்த தேனீகள் பிளே பண்ணுது. அதாவது இப்போ மனிதர்களுடைய உற்பத்தி வந்து ஒரு ஆண் பெண் சேர்க்கை மூலியமா உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அது உள்ள இருக்கிற அந்த போலன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு அது போகணும். அது போச்சு, அது ஆண் பூல இருந்து பெண் பூ அப்படி போகும்போது அது வந்து அது ஒரு ப்ராசஸ் வந்து அது நடக்குது. அது அல்லாஹ்வுடைய அது ஒரு மகத்துவம் அது. ஸோ அது மூலியமா வந்து அது மற்ற பூக்கள் எல்லாம் வந்து வளருது. ஸோ இந்த தேனி என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு பூல இருந்து அந்த தேன் எடுக்கும்போது அது காலில் வந்து அது பட்டுடும், காலில் வந்து ஸ்டிக் ஆயிடும். ஸோ அது அடுத்த பூக்கு போகும்போது அந்த பூல வந்து இது ஒட்டிக்கும். ஸோ அது மூலியமா வந்து இது வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு வைட்டல் ரோல், ரொம்ப பெரிய ஒரு ரோல் வந்து இந்த தேனீக்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு.
அதாவது தேனியுடைய இன்னொரு வேலை, மெயினான வேலை என்னன்னாக்கா, தேனும் மெழுகும் உற்பத்தி செய்யறது அதுங்களுடைய வேலை. மெயின் வேலையே அதுதான். தேன் உற்பத்தி செய்யணும் பிளஸ் வேக்ஸ், இது ரெண்டுத்தையும் அது உற்பத்தி செய்யுது. சில தேனீகள் வந்து கூட்டாக வாழும், சில தேனீகள் வந்து தனியா வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தேனீயுடைய வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20,000 வகைக்கு மேல தேனீகள் இருக்குது. எக்கச்சக்க வகைகள் இருக்கு. நம்ம இன்ஷால்லா ஒரு ஒரு நாலஞ்சு தேனி வகைகளை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரி, முதல்ல ஒரு வகை பாத்தீங்கன்னாக்கா தேன் தேனி அப்படின்னு சொல்லப்படுது, ஹனி பி. இது வந்து நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஹனி பீன்றது. அந்த ஹனி பீ வந்து பெரும்பாலும் வந்து கூட்டமா தான் வாழும். நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ தேன் கூடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹனி பீ அப்படின்ற அது வாழக்கூடிய அது ஒரு கூடு. அது அதில் வந்து மெழுகு வெளிப்புறம் இருக்கும், உள்ள வந்து தேன் இருக்கும். அதுதான் அதனுடைய கூட்டினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது ஒரு தேனியுடைய வகை பார்த்தீங்கன்னாக்கா பம்பிள் பீ அப்படின்னு சொல்லுவாங்க, பம்பிள் தேனி. இது வந்து பெருசா இருக்கும். பிளஸ் இது பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு நிறைய முடி இருக்குமா, உடம்பு சுத்தி நிறைய முடி இருக்கும். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா அந்த பாலினைசேஷன், மகரந்தம் சேர்க்கறது இல்லைங்க, இங்கேருந்து அங்க போறது, அங்க அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ரோல் வந்து இது பிளே பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு தேனி வகை இருக்குது. அந்த தேனி வகை வந்து தச்சர் தேனி. அந்த நம்ம கார்பெண்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஆண்ட்ஸ்ல பார்த்த மாதிரி இதுல வந்து தச்சர் தேனி அப்படின்னு சொல்லி கார்பெண்டர் பி அப்படின்னு ஒன்று இருக்குது. கார்பெண்டர்னாலுமே நம்மளுக்கு தெரியும் மரம் சம்பந்தப்பட்டது. ஸோ இதுங்க என்ன பண்ணோம்னாக்கா மரங்கள்ல வந்து தொண்டி போட்டுட்டு அது உள்ள வந்து இது வாழும். அண்ட் மோரோவர் இந்த கார்பெண்டர் தேனி பார்த்தீங்கன்னாக்கா தனியா வாழும், கூட்டா வாழாது. அது இந்த தேனியுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் தனி தேனினே ஒன்று இருக்குது, அது கூட்டமா வாழவே வாழாது. அதுவும் வந்து இந்த பாலினைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அப்புறம் கொத்தரிக்கேட் தேனி அப்படின்னு சொல்லி அது ஒரு தேனி இருக்குது. அதனுடைய வேலையும் இதே தான், அதாவது பாலினைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து அது பார்க்குது. ஸோ இது ஒரு ஒரு 5 விதமான ஒரு தேனியுடைய வகைகள். வகைகள் நிறைய இருக்குது, பட் நம்ம சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் நம்ம எடுத்து பேசுறோம். சரி, தேனி அதாவது ஹனியுடைய அந்த காலனி அப்படின்னு சொல்லுவாங்க, வீடு. அது பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த நார்மலா ஒரு தேன் கூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேன் கூட்டுல வந்து இந்த ஹனி பீ தான் இருக்கும் கூட்டுல. ஸோ அதுல வந்து குயின் பீ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. அது சொல்ற கமாண்டை வச்சு தான் மற்ற தேனீங்கள்லாம் வேலை செய்யும். அதுக்குன்னு எப்படி நம்ம எறும்புக்கும் தேனிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்குது, ஒத்துமைகள் நிறைய இருக்குது. இதுல இந்த தேன் அதாவது ராணி தேனி என்ன பண்ணோம்னாக்கா அந்த கூட்டுடைய குயின் அதுதான் கமாண்ட் கொடுக்கும். அண்ட் மோரோவர் இந்த ராணி தேனி என்ன பண்ணோம்னா டெய்லி முட்டை விடுமா. அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2000 முட்டை விடும். ஒரு நாளைக்கு 2000 முட்டை இடக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ராணி தேனிக்கு உள்ளது. மேல வந்து இந்த ராணி தேனி இல்லாம மற்ற பெண் தேனீங்களும் இருக்குது, ஆண் தேனியும் இருக்குது. இந்த பெண் தேனீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த கூட்டை வந்து சுத்தம் செய்யற வேலையும் அதுங்க சுத்தம் செய்யும். அப்புறமா வந்து உணவு வந்து மற்ற இடத்துல இருந்து தேடிட்டு எடுத்துன்னு வந்து இந்த கூட்டுல வைக்கும், அதாவது தேன் எடுத்துன்னு வந்து இந்த கூட்டுல வைக்கும். அண்ட் இன்னொரு வேலை, முக்கியமான வேலை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பாதுகாக்கும் அந்த கூட்டுங்களை. இது வந்து பெண் தேனீங்களுடைய வேலை. கூட்டை கிளீன் பண்றது, ஃபுட் எடுத்துன்னு வந்து அதுல ஸ்டோர் பண்றது, பிளஸ் பாதுகாக்கிறது. இந்த 3 வேலை வந்து அது செய்யும். ஆண் தேனின்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய வேலை என்னன்னாக்கா வெறும் இனப்பெருக்கம் பண்றது தான் அவருக்கு வேலையே. அவருக்கு யோசனை கூட எப்பவுமே அதுலயே தான் இருப்பாரு. அவரு வேற எந்த வேலையும் கிடையாது, அவருக்கு வெறும் இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருப்பாரு. இதுதான் ஆண் தேனியுடைய வேலை அங்க. சரி, இப்போ தேனி என்ன பண்ணுது அடுத்தது அது பார்த்தோம்னாக்கா அதான் மெயினான வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு இந்த பாலினைசேஷன், மகரந்த சேர்க்கை, இது வந்து அது பண்ணிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க போயிட்டே இருக்கும். நெக்டார் போட்டு, அதாவது அது அந்த
தேன் எடுத்துட்டு வரும். அதாவது தேன் அது உரிகிறதுக்கு வந்து அந்த ஹனி பீக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பைப் மாதிரி இருக்கும் தலைக்கு மேலே. அந்த அது வந்து ஹாலோவா இருக்கும். ஹாலோனாக்கா காலியா இருக்கும். நம்ம நார்மலா ஒரு பைப் எப்படி இருக்கும், காலியா இருக்கும். இந்த எண்டம் அந்த எண்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எம்டியா இருக்கும்ல, அந்த மாதிரி அது இருக்கும். ஸோ இது அந்த பூல வந்து அந்த 2 கொடுகு மாதிரி இருக்கும். அதை போட்டுட்டு அந்த நெக்டாரை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு அதனுடைய அந்த 2 இதுவும் வந்து வேலை செய்யும். ப்ளஸ் அதனுடைய இன்னொரு வேலை என்னன்னாக்கா மெழுகு வந்து ஃபார்ம் பண்ணும். வாட் யூ சே, நம்ம தேர் மட்டும் இல்லாமல் மெழுகும் வந்து அது ஃபார்ம் பண்ணக்கூடிய அதனுடைய வேலையா இருக்குது. அண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தேனீக்கு வந்து அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சி சொல்றாங்க. எப்படி அது வந்து இப்போ நம்ம மற்ற ஜீவராசிகள் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ ஒருத்தரை பார்த்தாக்கா நம்மளுக்கு தெரியும், நம்ம மெமரியில நம்ம வச்சுக்குவோம், இவர் என்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தேனி வந்து முகத்தை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளுமா. அதுக்கு அந்த மெமரி பவர் இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னாக்கா, நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெஸ் போடுவாங்க. ஃபுல்லா மாஸ்க் இருக்காது. ஒரு தலையில வந்து ஒரு பெரிய தொப்பி மாதிரி இருக்கும். அதுல மெஷ் போட்டு நீங்க சீ த்ரூ அது பார்க்கறா போல ஒரு ட்ரெஸ். உடம்புல அதாவது உடம்புடைய எந்த பார்ட்டும் தெரியாத அளவுக்கு கிளவுஸ் போட்டு டோட்டலா அந்த ட்ரெஸ்ஸை கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதாவது ஆர்டிஃபிஷியலா வந்து பீஹைப் வந்து அதாவது தேன் அந்த கூடை வந்து அவங்க அமைச்சு அதுல இருந்து அவங்க தேன் எடுக்கக்கூடிய ஆளுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை திறந்து அந்த ஒரு உள்ள வந்து ஒரு கட்டம் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பிளேட் இருக்கும், அதை வெளியே எடுப்பாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தேனீங்க வந்து அதுல இருந்து போய் அதாவது ஒரு ஒரு ஆக்ரோஷமாலாம் அதை கொட்டாது. அந்த ஆளை எடுக்கிற ஆளை வந்து ஒன்றும் பண்ணாது. அவர் அழகா அதை எடுப்பாரு, 2 தட்டு தட்டுவாரு, எல்லாம் தேனியும் கொட்டிடும், கீழே கீழே இறங்கிடும். அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து வேற இடத்துல வச்சுட்டு புது பிளேட் வச்சுட்டு போயிடுவாரு. மறுபடியும் அதுங்கெல்லாம் அது உள்ள போய் உட்காரும். ஸோ சொல்ல வர்றது என்னன்னாக்கா, அது ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய இது வந்து டெய்லி வர ஆளு, தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி அது வந்து ஃபேஸ் ரெக்கக்னைஷன் பண்ணக்கூடிய ஒரு திறன் அந்த தேனீங்களுக்கு இருக்கு. 2வது, இது தண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு என்ன பண்ணோம்னா பானைகளை பயன்படுத்துவோமா தண்ணி எடுக்கிறதுக்கு. இது வந்து அதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இடத்தை மற்றும் தூரத்தை வந்து ஈஸியா மற்றவங்களுக்கு வந்து சொல்லும். அது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. மற்ற தேனீக்கு வந்து அது சொல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. நிலம், மரங்கள் போன்ற இடங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம போனால் அந்த ஏரியாவை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி பீஸும் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனாக்கா அந்தந்த ஏரியாவை அது தெரிஞ்சு வச்சிருக்கோம், இந்த லேண்ட் இப்படி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தேன், அதாவது தேனீக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அது பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளா நம்ம தெரிஞ்சதுதான். தேன் நம்மளுக்கு கிடைக்குது, வேக்ஸ் அந்த மெழுகு 2 கிடைக்குது. தேன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ குணம், மருத்துவத்துக்கு நிறைய யூஸ் ஆகுது. பிளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் நம்ம அதை யூஸ் பண்றோம். அழகு சாதனத்துக்கும் நிறைய தேன் யூஸ் பண்றாங்க. மெழுகு அதே மாதிரிதான். மெழுகு வந்து அந்த வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேக்ஸ் வந்து மெழுகுவர்த்தி தயாரிக்கிறதுக்கு அந்த வேக்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. பிளஸ் லோஷன்ஸ் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு அந்த தேன் வந்து அந்த வேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தேனியை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து தேன், அது கொடுக்குற தேன். ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க இதுல வந்து உங்களுக்கு ஹீலிங் இருக்கு, நிவாரணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது தேன்ல. ஸோ இன்ஷால்லா அதை பத்தி ஒரு சின்ன ஒரு கட்டுரையா பார்ப்போம். நார்மலா வந்து தேன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்வீட் சப்ஸ்டன்ஸ், அது வலுவலுப்பா இருக்கும். அது வந்து ஒரு ஸ்வீட் சப்ஸ்டன்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். ஹனிபியால அது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது.
அது நெக்டார்ல இருந்து உறிஞ்சி தன்னுடைய, அதாவது அந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து அது உறிஞ்சி எடுத்துன்னு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருளா அந்த ஹனி இருக்குது. Bees collect nectar, transform it by enzymatic activity and evaporate water to create honey. அதாவது நார்மலா வந்து அது என்ன பண்ணும், அந்த பூல இருந்து அந்த நெக்டாரை எடுத்துன்னு வந்து டைரக்டா வைக்காது, எது அந்த கூட்டுல வந்து வைக்காது. அது உள்ள வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட்டை அது எவாபரேட் பண்ணும். அது எவாபரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது வந்து அங்க அது பாடியில வந்து சில என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. அது பின்னாடி நம்ம பேசுவோம் இன்ஷால்லா. இது டைரக்டா இது வந்து வைக்கிறது இல்லை, இது மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்தது, அதாவது பீஸ் வந்து எப்படி ஹனியை மேக் பண்ணுது பாத்தீங்கன்னாக்கா, இதே மாதிரிதான் அவங்க எடுத்துட்டு வந்து அதுல வந்து அந்த நெக்டார்ல பாத்தீங்கன்னாக்கா 80% வாட்டர் கண்டென்ட் இருக்குமா. இப்போ அந்த ஒரு மலர்ல இருந்து அது உரியுது அப்படின்னாக்கா அதுல வந்து ஒரு ஏதோ ஒரு அவுன்ஸே உரியுது வச்சுக்கோங்களேன், இல்ல சும்மா ஜஸ்ட் கொஞ்சோண்டு உறிஞ்சாலும் அது எவ்வளவு உரியுதோ அதுல 80% வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து அது எப்படி எவாபரேட் பண்ணும் அப்படி பாத்தீங்கன்னாக்கா, பீஸ் வந்து ரெக்கை அது வந்து ஃபிளாப் பண்ணும். நார்மலா ஒரு ஹனி பீயும் பம்புல் பீயும் ஒரு செகண்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 230 இருந்து 240 வாட்டி வந்து ஃபிளாப் பண்ணும் ஒரு செகண்டுக்கு. ஒரு செகண்ட்ன்றதுன்னா ஒரு சிட்டிக்கை. அந்த ஒரு சிட்டிக்கை போடுறதுக்குள்ள 230 இருந்து 240 வாட்டி வந்து விங்ஸ் வந்து அது மேல கீழே போயிட்டு வரும். அப்போ எவ்வளவு ஃபாஸ்டா அது வந்து அடிக்குது பாருங்க அதோடைய விங்ஸை. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு படைப்பா அதை படைச்சிருக்காரு. நார்மலா அந்த ஹனிபி பக்கத்துல வந்தாலுமே புஷ்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் எதனாலனாக்கா அந்த ஃபிளாப்ஸ் அடிக்கிறதுனாலதான். ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா அது அடிக்கும். அது அடிக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா அதனுடைய பாடி வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது அந்த நெக்டர் கலெக்ட் பண்ணுது இல்லைங்களா, அதுல அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா எவாபரேட் ஆகும். மாஷால்லா எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அதாவது அந்த வாட்டரை வெளியேற்றுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. எது அது ஃபிளைட் பண்ணி அந்த விங்ஸை வந்து அடிக்கிறதுனால பாடியில ஹீட் ஜென்ரேட் ஆகி அந்த தண்ணி வந்து வெளியே போகுது. அந்த தண்ணி மொத்தமாகவும் போறது இல்லை, 60% வெளியே போகும். அது இன்ஷால்லா பின்னாடி வருவோம். அதே மாதிரி ஆர்ச்சிட் பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும். அது எவ்வளவு அடிக்கும்னாக்கா விங்ஸை வந்து 400 வாட்டி அடிக்குமா. ஒரு செகண்டுக்கு 240 வந்து பெரிய விஷயம், ஆனா அது 400 வாட்டி அடிக்குமா. அவ்வளோ ஃபாஸ்டா அது அடிக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இதுல என்ன ஆகுதுனாக்கா அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. எவாபரேட் ஆகி அதனுடைய பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே வந்து என்சைம்ஸ் இருக்குது அது பாடியில. ஸோ அந்த பாடியில அந்த என்சைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா இது கலெக்ட் பண்ணின்னு வர நெக்டரை அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி நம்மளுக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரூட்கோஸ் இது 2 உள்ளதா அந்த தேன் இருக்குது. இந்த தேன்ல மெயின் 2 இன்கிரீடியன்ட்னா தமிழ்ல தெரியல, அதுக்கு 2 பொருட்கள் இருக்குது. அது ஒன்னுக்கு பேர் வந்து குளுக்கோஸ், இன்னொன்றுக்கு பேர் வந்து ஃப்ரூட்கோஸ். இது 2 அதுல வந்து அந்த தேன்ல இருக்கு. அதான் அந்த வாட்டர் எவாபரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த 80% இருக்கிற வாட்டரை வந்து அது வந்து எவ்வளவு கம்மி பண்ணுதுனாக்கா 60% கம்மி பண்ணி 20% வாட்டர் கண்டென்ட் தேன்ல இருக்கு. இப்போ ஒரு நார்மலா ஒரு தேன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அதுல வந்து 20% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச். ஸ்டோரேஜ். நெக்டார் இஸ் டெபாசிட்டட் இன் ஹனிகோம் செல்ஸ் அண்ட் சீல்டு வித் பீவாக்ஸ். சரி, இது வந்து எப்படி பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து அது கட்டுறது, அந்த வீடு அந்த கூடை கட்டுறது பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து வேக்ஸா கட்டும். முதல்ல அது வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல அந்த தொண்டிங்க இருக்கும் அந்த வேக்ஸ் உள்ள, அது வழியா தான் அது உள்ள போகும். நம்ம ரோட்ல கூட பார்ப்போம் மலை தேனு
ஒரிஜினல் தேன் அப்படியே டைரக்டா எடுத்துன்னு வரணும்னு சொல்லி எடுத்துன்னு வருவாங்க, ரோட்ல எல்லாம் விற்பாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல சின்ன சின்னதா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா தான் உள்ள போகும். பட் அதெல்லாம் வெளிப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வேக்ஸ், உள்ளதான் ஹனி இருக்கும். நார்மலா அதுங்க அப்படி ஒரு அமைப்புல அதுங்க ஹனியை வந்து தயாரிச்சு வைக்குது நம்மளுக்காக. இதுல காம்போசிஷன் அப்படின்னு பாத்தீங்க, ஹனியில இருக்கிற காம்போசிஷன் என்னன்னா ஊட்டச்சத்து இருக்குது அப்படி பாத்தீங்கன்னாக்கா 80% வந்து குளுக்கோஸும் ஃப்ரூட்கோஸும் இருக்குமா. 15% வந்து வாட்டர் கண்டென்ட், அதுல வந்து தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் என்சைம்ஸ் என்ற ஒன்று இருக்கும் அது உள்ள. அமினோ ஆசிட் அது உள்ள இருக்கும். விட்டமின்ஸ் பி, விட்டமின் சி, மினரல்ஸ், கால்சியம், அயன், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த தேன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ இவ்வளோ வந்து விஷயங்கள் தேன்ல இருக்கு. இப்போ தேன் நீங்க வந்து நார்மலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தேன் வந்து நைட்ல வந்து பால்ல ஊத்தி சாப்பிட்டா பசங்க குண்டாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேனை வந்து சுடு தண்ணியில காத்தால போட்டு சாப்பிட்டோம்னாக்கா ஒல்லி ஆவாங்க அப்படின்வாங்க. இது சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இது ஜஸ்ட் ஒரு காதால கேட்ட செய்தி, அதுவும் இதுல ஆட் பண்றேன். அப்புறம் ஹனி வந்து கிறிஸ்டியல் ஆயிடுமா, அதாவது திக் ஆயிடுமா. இப்போ இப்போ அது வந்து நானே பார்த்துருக்கேன். ஏன்னா எங்க வீட்டில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தேன் வாங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் வாங்கினோம். 2 கேன்ல, பெரிய பெரிய கேன்ல. நாங்க வீட்டில் தேன் நிறையவே யூஸ் பண்ணுவோம் நாங்க. ஸோ அது வாங்கி வச்சிருந்தோம். அதுல ஒரு கேன்ல பாத்தீங்கன்னாக்கா கீழே வந்து அப்படியே கட்டியா இருக்குது. எங்களுக்கு அது தெரியல. நாங்க என்ன நினைச்சோம்னாக்கா கலப்படம் தேன் கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். இப்போ இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது தான் தெரியுது அது வந்து கலப்படம் இல்லை. நார்மலா என்ன ஆகும்னாக்கா அது கட்டிடுமா கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா. இப்போ அதை வந்து நீங்க வந்து நார்மல் பொசிஷனுக்கு தேன், அது நார்மல் தேனா அதை பண்ணணும்னாக்கா அதை வந்து லைட்டா வார்ம் பண்ணா போறோமா, அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துருமா அது. ஸோ நாங்க ஆக்சுவலி அதை தூக்கி போடுறதா இருந்தோம். அது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3-4 லிட்டருக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறாரு. அவ்வளவு தூரத்துக்கு கட்டி இருந்தது. பட் இப்போ அதுல தெரியுது. ஸோ நார்மலா வந்து இது என்ன ஆகும்னாக்கா ஹனி வந்து திக்காயி கட்டிடும், கிறிஸ்டல் ஆயிடும். அது வந்து நேச்சுரல் பினாமினான் அப்படின்னு சொல்றாங்க, இயற்கையா நடக்கக்கூடிய ஒண்ணு. அது வந்து மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும்னாக்கா அதை ஜென்டலா வார்ம் பண்ணீங்கன்னா போறோம். அதே மாதிரி ஹனி வந்து மாய்ஸ்சர், ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சரை வந்து அது அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி அசிடிட்டி அதுக்குள்ள இருக்கு. பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அந்த பாக்டீரியாவுடைய growth அது பாத்தீங்கன்னாக்கா 3.4 to 6.1 லெவல் இருக்குது. அது மெடிக்கல் டேர்ம், அது நம்மளுக்கு தெரியல. பட் அதுவும் அதுல இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படி என்னக்கூடிய அந்த ஒரு அமிலமும் அதுல இருக்குது. லோ வாட்டர் ஆக்டிவிட்டி அண்ட் ஆசிடிட்டி பிரிவென்ட்ஸ் ஸ்பாயிலேஜ், அது உள்ள ஒரு ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட்னால அது வந்து ஸ்பாயில் ஆகாதான் ஹனி, பல வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஈஜிப்ட்ல வந்து ஒரு கண்டுபிடிப்பு, அதாவது ஒரு ஆர்கியாலஜி பண்ணுவாங்க, அந்த கீழடி அது இதெல்லாம் நோண்டி எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது என்னன்னாக்கா ஒரு டூம்பு ஒன்று, ஒரு பெரிய ஒரு ஒரு பழைய அரசருடைய மாளிகை ஒன்று, அது எடுக்கும்போது அங்க வந்து ஒரு தேன் கூடு இருந்து இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, தேன் கூடு இருக்குதே, ஏன்னா உள்ள இருக்குதே, இது எப்படி இருக்குது, எல்லாம் மற்ற சைடெல்லாம் மூடி இருந்தது, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய ஏஜ் அது எவ்வளவு நாளா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது 3000 வருஷத்துக்கு மேல வந்து அந்த தேன் வந்து அதுல இருந்திருக்கு. 3000 இயர்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா சொல்லுவாங்க இல்லைங்களா, தேனுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுன்னு சொல்லி. பட் இது வந்து அவ்வளோ வருஷமா வந்து தேன் கெட்டு போகாம இருக்கு. ஸோ மாஷல்லா, இது ஒரு தனி சிறப்பு தேனுக்கு இருக்குது. அதே மாதிரி
வாட் யூ சே, நம்ம ஹனியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மோனோஃப்ளோரல் ஹனி அப்படின்னு இருக்குது. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹனி. மோனோஃப்ளோரல் ஹனி, பாலிஃப்ளோரல் ஹனி, ரா ஹனி, பாஸ்டர்ட் ஹனி, கிரீம்டு ஹனி, இந்த மாதிரி மனுக்கா அப்படின்ற ஒரு ஹனி, டூபியோ அப்படின்றது ஒரு ஹனி, சோர் வுட். ஸோ இதெல்லாம் வந்து பாப்புலரா, அதாவது மார்க்கெட்ல வந்து விற்கக்கூடிய பேர் உள்ள ஹனிங்கள். இந்த மோனோஃப்ளோரல் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ரெகுலரா கிடைக்கக்கூடிய ஒரு ஹனி. அது பாலிஃப்ளோரல் அப்படின்ற ஹனி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதுல இருந்து, இது காடுல இருந்து ஒரு வைல்டு ஃப்ளவர் அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஹனியா. ரா ஹனி வந்து டைரக்டா அந்த மல்லத்தேல் அப்படிதான் சொல்றாங்க இல்லைங்களா, அங்க இருந்து அப்படியே அந்த வேக்ஸை வெட்டி எடுத்துட்டு வந்து ரோட்ல கூட விற்கிறாங்க. அது ரா ஹனி சொல்லுவாங்க. பிளாஸ்டர்ட் ஹனி இது வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா லைட்டா அதை வந்து ஹீட் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குனாக்கா கட்டி ஆகாம இருக்கிறதுக்காக அது பாஸ்டர்ட் ஹனி அப்படின்னு சொல்றாங்க. கிரீம்டு ஹனி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ நம்ம நார்மலா மிக்சியில போட்டு நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை போட்டு அதை வந்து பெரிய ஒரு பாய்லர்ல போட்டு இல்லை ஒரு கிரைண்டர் மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் அதை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பண்ணும்போது அது என்ன ஆகும்னாக்கா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்டர் அதுல வந்துடும். ஸோ அது சீக்கிரமா கிறிஸ்டல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனுக்கா அப்படின்னு ஒரு ஹனி இருக்குது. அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வேர்ல்டு ஃபேமஸ் ஹனி. பெரும்பாலும் அது எங்க கிடைக்குதுனாக்கா நியூசிலாந்துடைய டீ மரங்கள், தேயிலை மரங்கள் இருக்கு இல்லைங்களா, தேயிலை தோட்டம், அதுல இருந்து அது கிடைக்கக்கூடிய ஒரு ஹனி. ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ், ரேரா கிடைக்கக்கூடிய அது. அதுல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி டூபிலோ அப்படின்றது வந்து அதுவும் ரேரான ஹனி. ஹை கண்டென்ட் ஆஃப் ஃப்ரூட்கோஸ், அதுல வந்து ஃப்ரூட்கோஸ் உடைய அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி அது வந்து கட்டி ஆகாதான், அது கட்டி ஆகிறதுக்கு ரொம்ப ஆகாது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். அதே மாதிரி சோர் வுட் அப்படின்ற ஒரு ஹனி இருக்குது. அது வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரூட் உடைய ஸ்பைஸ் அதுல வந்து மிக்ஸ் ஆன ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்குமா அது. ஸோ இது வந்து ஹனி உடைய டைப்ஸ். அப்புறம் லாஸ்டா நம்ம பார்க்க போறது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதாவது இது வந்து ஒரு நேச்சுரலா நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. பிளஸ் இதுல வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இதுல நிறைய இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடைய மெயின் வேலை என்ன பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து கேன்சர் வராம தடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஹனிக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஊன்ஸை வந்து ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஹனிக்கு இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது புண்ணு வந்துச்சு, இல்லை ஏதாச்சும் நம்மளுக்கு அதாவது சுட்டுக்கணும், ஏதோ லைட்டா நம்மளுக்கு இப்போ சமையல் கிமையல் பண்ணும்போது சுட்டுக்கணும் வச்சுக்கோங்க, இந்த ஹனியை தடவை சொல்றாங்க. இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் ஆகுது. பேர்ன்ஸு இதுக்கெல்லாம் வந்து அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காஃப் வருது, காஃபை சப்ரஸ் பண்றதுக்கு இந்த ஹனி வந்து யூஸ் ஆகுது. ரெகுலரா காஃப் இருக்கு அப்படின்னாக்கா இதுல வந்து லைட்டா லெமன் போட்டு நீங்க குடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காஃப் வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டைஜஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதாவது இந்த பெருங்குடல் சிறுகுடல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுமா. அதே மாதிரி ஸ்கின் கேருக்கு யூஸ் ஆகுது, மாய்ஸ்சரைசிங் பண்றதுக்கு, இதனுடைய கிரீம் எடுத்து மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி வந்து இந்த பேக்கரியில கூட இது நிறைய யூஸ் ஆகுது. ஸ்வீட்னரா டீல வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக டீல போட்டு சாப்பிடலாம். பேக்கரியில வந்து நிறைய இது ஹனியை வந்து யூஸ் பண்றாங்க, கேக் பண்றதுல மற்ற விஷயத்துல இது யூஸ் ஆகுது. மற்றபடி இது பெருசா வந்து ஜாஸ்தி இதுல கொடுக்கல, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஹனி வந்து கல்ச்சர் ஒரு எப்படி சொல்லுவாங்க, இது ஏன்ஷியன்ட் ரொம்ப பழங்காலத்துல இருந்தே வந்து ஹனியை வந்து ஒரு தெய்வீக பொருள் மாதிரி வந்து அதை பார்க்கறது உண்டாம் ஏன்ஷியன்ட் இதுல.
ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து வாட் யூ சே, நம்ம அதனுடைய அதான் கெட்டு போகாம ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த ஈஜிப்சியன்ஸு, கிரீக்ஸு, ரோமன்ஸு இவங்கெல்லாம் வந்து இதை ரொம்ப உசத்தியா வந்து கொண்டாடி இருந்தாங்க. அதே மாதிரி ரோமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த காலத்துல ஹனியை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த பண்டை மாற்று வியாபாரம் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ வந்து ஹனி வந்து ரொம்ப ரிச், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப காஸ்ட்லி. அந்த மாதிரி வந்து ஹனியை வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அதாவது ரெப்ரசன்ட் ஸ்வீட்னஸ், இம்மார்டாலிட்டி இன் மெனி கல்ச்சர். அதாவது இந்த ஹனியை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நிறைய கல்ச்சுரல், அதாவது பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதை குடிச்சாக்கா இம்மார்டாலிட்டி, அதாவது சாவு வந்து நீங்க தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூட நம்பிக்கை அவங்களுக்கு. ஏன்னா ஹனியுடைய ஏஜ் வந்து ரொம்ப வருஷம், கெட்டு போவாது. ஸோ அதை மனுஷன் குடிச்சானாக்கா அவனும் வந்து சீக்கிரமா கெட்டு போக மாட்டான், அதாவது வீக் ஆக மாட்டான், ஹெல்த்தியா இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது மனிதங்களுக்கு, பழைய காலத்து மனிதங்களுக்கு இருந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஹனி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயுர்வேதாலையும் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ இது ஹனிங்களை பத்தி. அதே மாதிரி ஹனி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பவுண்டு ஹனி தயாரி, அதாவது 454 கிராம் எடை உள்ள உங்களுக்கு தேன் வேணும் அப்படின்னாக்கா, அது வந்து 20 லட்சம் பூக்கள் மேல அது போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு 454 கிராம் ஹனி கிடைக்கும். இது வந்து ஹனி வந்து இவ்வளவு வேலை செய்யுது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இவ்வளவுதான். இன்னும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதுன்னா இன்னொரு நாள் பேசுவோம். நான் முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும். வான்மறை சிந்தும் தேன், அல்லாவுடைய குரான்ல வந்து தேனை பத்தி பிரத்யேகமா ஒரு அத்தியாயமே கொடுத்திருக்காரு. நீங்க அதனுடைய சிறப்பு பூரா நிறைய தேனியை பத்தியும் தேனை பத்தியும் சொன்னது ரொம்ப சிறப்பு.